Hi students, welcome to 9th English Unit 4 Supplementary. The topic is The Cat and the Painkiller. This is extracted from the Adventures of Tom Sawyer. This is taken from The Adventures of Tom Sawyer, written by Mark Twain. About the author. The author is Samuel Langhorne Clement. He was born on 1835 and died on 1910. He was better known by his pen name Mark Twain. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக கருதப்பட்டார். He was an humorist, நகைச்சுவையாளர், என்டர்பிரினுவர் தொழிலதிபர், பப்ளிஷர் பத்திரிகையாளர் and lecturer விரிவுரையாளர். Was raised in Hannibal, Missouri. Raised in means அங்கு இந்த மிசோரி ஹனிபாலில் உள்ள அந்த மிசோரியில் உள்ள ஹனிபாலில் வளர்க்கப்பட்டார். which later provided the setting for his novels. அதுதான் அவருடைய அந்த நாவல் எழுதுவதற்கு ஒரு அடித்தளமாகவும் அமைந்தது. His famous works are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. There has always been a close bonding between children and animals. Children used to like animals, and that the bonding, the close bonding, அது அந்த உள்ள அந்த நெருக்கமான அந்த உறவு increase empathy, பரிதாபம், compassion, இரக்கம், and self esteem, தன்னம்பிக்கை. These all அந்த சில்ட்ரன்ட்ட வளரும். இந்த பண்புகள் எல்லாம் குழந்தைகள்கிட்ட வளரக்கூடியது. Do you have a pet at home? உங்கள் வீட்லேயும் பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்ப்பதுண்டா? If yes, what animal is it and what is its name? அந்த அனிமல் என்னது? அந்த அனிமலுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க? Did you have any humorous moments with it? ஏதாவது நகைச்சுவை படக்கூடிய அளவுக்கு அந்த அனிமல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? How do you care for your pets? அதை எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க? அதை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? A note about the novel. The Adventures of Tom Sawyer is a novel about a young boy Tom Sawyer growing up along the Mississippi River at St. Petersburg. Tom Sawyer lives with his aunt Polly and his brother Sid. He is up to all sorts of mischief. அவன் ரொம்ப ஒரு எல்லா விதத்திலும் ஒரு குறும்புக்காரன். But very cleverly he escapes from the punishments that are given to him. பட் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து அவன் தப்பிச்சிருவான். He finds school life miserable. அவனுக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப போரிங்காக இருந்தது. பட் ஆஃப்டர் பெக்கி டீச்சர்ஸ் அரைவல் இன் டவுன், அந்த பெக்கி டீச்சர் வந்ததுக்கு பிறகு ஹீ இஸ் அ பிட் ஹாப்பி டு கோ டு ஸ்கூல். அந்த டீச்சர் வந்த பிறகு அவனுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இருந்தது. ஈவன் தேட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் லாங் அஸ் பெக்கி ஃபால் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங் டைம். அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலை. ஏன்னா அந்த பெக்கி டீச்சர் ஃபால் சிக், சுகமில்லாமல் போய் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வராததுனால it was boring to him. Bored of school, Tom with his best friends Joe Harper and Huck runs away to an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. People in their home, அதாவது அது பிடிக்காதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கேருந்து அவன் மிசிசிப்பிக்கு ஓடி போயிட்டான். People in their hometown think that they are dead. அந்த ஊரில் அந்த இருக்கிறவங்க இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் டு த pleasant shock of
everyone they arrive at their own funeral. பட் ஒரு இன்பமான அந்த ஒரு ஷாக்கு கொடுக்கறது மாதிரி அவங்களுடைய சொந்த ஃபியூனரலுக்கே அவங்க திரும்பி வந்துட்டாவ. த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இஸ் ஒன் ஆஃப் த எபிசோட் ஆஃப் டாம் சாயர். அதே மாதிரி இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லரும் இதில் உள்ள ஒரு எபிசோட் வேர் வி ஃபைண்ட் ஹிம் பிளேயிங் ப்ராங்க்ஸ் ஆன் ஹிஸ் ஆண்ட் பாலி. அந்த ஆன்ட்டி கூட அவன் எப்படி ரொம்ப சில்லித்தனமாக விளையாடி இருக்கான். who loves him very much. அந்த ஆன்ட்டி பாலிக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். but does not show her love outwardly in order to make Tom a good boy. அந்த ஆன்ட்டிக்கு பாசம் இருந்தாலும் அந்த ஆன்ட்டி அதை வெளிப்படுத்துவது கிடையாது. ஏன்னா இந்த டாமை ஒரு நல்ல பையனாக வளர்க்க வேண்டும் என்று. now we come to the lesson. Becky teacher his friend had stopped coming to school. This disturbed Tom. அந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வராதனால இவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். He became unhappy. அவன் சந்தோஷம் இல்லாமல் ஆயிட்டான். The charm of life was gone. வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷம் போய்விட்டது. There was nothing but boredom left. அவனுக்கு ஒரே போரிங்காக இருந்தது இப்போ லைஃபு. He put his hoop away and his bat. அந்த விளையாட்டு எல்லாத்தையும் உதறிட்டான். There was no joy in them anymore and so his aunt Polly was concerned. இப்போ அவன் முகத்துலேயோ அவன் லைஃப்லேயோ எந்த சந்தோஷமும் கிடையாது. ஸோ Polly ஆன்ட்டி வாஸ் கன்சர்ன்டு. அதை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாவ. she was infatuated, uncontrolled. இவனுக்கு என்ன செய்கிறது, என்ன செய்யலாம், எப்படி இவனை மாற்றலாம், எப்படி கொண்டு வரலாம் பழைய நிலைமைக்கு அப்படின்னு she was excited with patent medicines. நிறைய விதவிதமான மெடிசன்ஸ் she tried and all new methods of producing health or mending. எப்படிப்பட்ட மெடிக்கல் கேர் எல்லாம் எடுக்கலாமோ, எப்படியெல்லாம் மெண்டிங் பாதுகாக்கலாமோ அது எப்படி she tried all the ways and means. she was an incurable experimenter in these things. ஸோ இந்த விஷயத்தில் குணப்படுத்த முடியாத ஒரு எக்ஸ்பிரிமெண்டராக அந்த பாலி ஆன்ட்டி ஆயிட்டாப்ல. she began to try all manners of remedies on Tom. ஸோ எல்லா விதமான ரெமடிஸையும் அந்த டாமுக்கு ட்ரை பண்ணியாச்சு. the water treatment was new. ஒரு புதியதான அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. now and Tom's low condition was a windfall to her. அதுவும் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் பயனற்று போனது. she had him out at daylight every morning. ஸோ எவ்ரி மார்னிங் அவனை வெயிலில் கொண்டு போய் stood by him up to the wood shed and drowned him in cold water. அந்த குளிர்ந்த தண்ணீரில் அவனை முக்கி எடுத்து then she wrapped him hard down with a towel like a file. then she rolled him up in a wet sheet and put him away under blankets. ஸோ அந்த குளிர்ந்த தண்ணியில் முக்கி எடுத்து அவனை நல்லா துணியால் போர்த்தி at nothing withstanding all this. The boy grew more and more sad and pale. So in spite of all that treatment, all kinds of treatment, the boy became more and more sad and pale. ரொம்ப வெளிர்ந்து ரொம்ப சோகமா ரொம்ப worse. The condition became very worse and dejected. ரொம்ப எல்லாமே பயனற்று போனது. she added hot baths, sitz bath, shower baths and plunges. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹாட் பாத் எல்லா விதமான பாத்தும் she tried. plunges அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி கூட தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணி அவனை எடுக்கிறது. the boy remained bored. எல்லாமே அவனுக்கு ரொம்ப போராக வெறுப்பாகி விட்டது. she began to assist the water with a slim oatmeal diet. ஸோ அதுக்கு பிறகு அவனுக்கு ரொம்ப லைட்டான ஓட் மீல் சாப்பாடு கொடுத்து and blister blasters. she calculated his capacity and filled him up every day with quack care alls. so all kinds of போலி மருத்துவம் எல்லா விதமாத்துலேயும் she tried. he became fed up and so he thought over various plans of relief. he became fed up. fed upனா ரொம்ப வெறுப்பாயிருச்சு. he thought over various plans. வேறு விதமான இதிலிருந்து எப்படி நம்ம ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு அவன் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பித்தாச்சு. and finally hit upon that professing to be
fond of painkiller. ஸோ ஃபைனலி அந்த பெயின்கில்லர் வந்து அவனுக்கு ரொம்ப விருப்பப்பட்டதா ஒன்றாக வந்து அவன் ஆக்ட் பண்ண நடிக்க ஆரம்பிச்சிட்டான். He asked for it so often that he became a nuisance. அடிக்கடி அந்த பெயின்கில்லரை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஒரு அடிக்கடி ரொம்ப போரிங்காக. And his aunt ended by telling him to help himself and quit bothering her. ஸோ அவளுக்கு ரொம்ப போதரேஷன் ஆயிடுச்சு. She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. ஸோ அந்த ஆண்டிக்கு தெரியல இந்த பையன் வந்து அந்த மெடிசனை அந்த தரையில் உள்ள அந்த விளிம்பில் வந்து அவன் அதை ஊற்றிட்டான். அது அந்த ஆண்டிக்கு தெரியல. He was continuing that. Came along pouring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." But Peter signified that he did want it. You better make sure. Peter was sure. Now you have asked for it and I'll give it to you, because there aren't anything mean about me. But if you find you don't like it, you must not blame anybody but your own self. Peter was agreeable. So Tom opened his mouth and poured down the painkiller. After consuming the painkiller, the Peter, that is the cat, set off round and round the room, banging against furniture. ஸோ அந்த ரூமை சுற்றி வர ஆரம்பிச்சிருந்தது. அப் அண்ட் டவுன், அங்கே உள்ள சேர்ஸ், எவ்ரிதிங், அது மேலெல்லாம் குதிக்க ஆரம்பித்தது. அப்செட்டிங் ஃப்ளவர் பாட்ஸ், அந்த ஃப்ளவர் பாட்ஸ் அது தட்டி விட்டு மேக்கிங் ஜென்ரல் கன்ஃபியூஷன், அது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் கின் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட். ஸோ அது கால் கையெல்லாம் தூக்கி ரொம்ப டான்ஸ் ஆட ஆரம்பித்தது. His head over his shoulder and his voice proclaiming his happiness. தலைக்கு மேலே குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக குதிக்க ஆரம்பித்தது. Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. அது சுற்றி அந்த போகிற வழியெல்லாம் ரொம்ப கேஓஸ்னால் ஒரு குழப்பமான, இந்த உலகமே ரொம்ப குழம்பி போய் சின்ன பின்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்தது. அண்ட் பாலி என்டர்ட் இன் டைம். அந்த நேரத்தில் அந்த ஆன்டி என்டர்ட் டு see him throw a few double somersaults. அதாவது அந்த பூனை அந்த குட்டி கர்ணம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த டயத்தில் she came, deliver a final mighty hurrah and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified. அந்த ஓல்ட் லேடி ரொம்ப பயந்து போய் நின்னாப்புல வித் அஸ்டோனிஷ்மெண்ட், பீரிங் ஓவர் ஹர் கிளாஸஸ். கண்ணாடியை தூக்கி பார்த்தா டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். அந்த டாம் வந்து தரையில் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தான். டாம், வாட் ஆன் earth ails that cat? அந்த cat, what it is doing? I don't know aunt, gasped the boy. பெருமூச்சு விட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாப்புல. Why, I never see anything like it. What did make him act so? நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது, இப்போ எப்படி the cat is doing like this? Did I don't know Aunt Polly, cats always act so when they have good time. They do they? There was something in the tone of that made Tom apprehensive. Yes, that is, I believe they do. You do? Yes, ma'am. The old lady went down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual handle, his ear. எப்பவும் காதை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது மாதிரி she காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து and cracked his head soundly with her thimble. காதை பிடிச்சி திருவி, now sir, what did you want to treat that poor thumb beast so far? இப்போ நீ என்ன செய்யணும்? I done it out of pity for him because
he hadn't any aunt. நீ ஏன் இப்படி செய்தாய்ன்னு கேட்டப்ப அந்த ஆண்டி சொன்னாப்ல, you cared for me so much, you did not care that cat, so out of pity I did that. அதன் மேலே பரிதாபப்பட்டு நான் அப்படி செய்தேன். hadn't any aunt, you numbskull, what has that got to do that with it? Heaps, because if he had one, she had burned him out herself. She had a roasted ball out of him, thought any more feeling than if he was a human. Aunt Polly felt a sudden painful regret. அந்த ஆண்டி ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. She regretted feeling bad. The auntie suddenly got ஒரு புதிய லைட், ஒரு விஸ்டம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, this was putting the thing in a new light. She realized that this was putting the thing in a new light. What was cruelty to the cat might be cruelty to the boy too. அந்த கேட்டுக்கு எப்படி அது ரொம்ப கொடுமையாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பையனுக்கும் இருந்திருக்கும். She began to soften. She felt sorry. ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. Her eyes wanted a little and she put her hand on Tom's head and said gently, I was meaning for the best, Tom, and Tom, it did do you good. Tom looked up in her face with just recognizable twinkle peeping through his gravity. And Paul finally realized that it is cruel to give the medicine, and she stopped giving medicine. And through this supplementary, the little boy want to realize, auntie to realize that her cruelty. And even though she used to teach Aunt Polly a lesson, he want to teach a lesson to that auntie. Thank you. Choose the most suitable options. Tom was disturbed because his friend Becky teacher had stopped coming to school. And was an experimenter in trying out new medicines. என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அடுத்தடுத்து என்ன செய்துட்டே இருந்தாப்புல, புதிய மெடிசனை she tried with him. Tom used painkiller to mend the crack on the sitting room floor. ஸோ அந்த பெயின்கில்லரை டாம் என்ன செய்தாப்புல, he used to ஸ்ப்ளிட், கீழே போடுவாப்புல அந்த கிராக்குக்கு, அந்த தரையில் உள்ள அந்த கிராக்கில் அந்த மெடிசனை போட்டுருவாப்புல. Peter sprang a couple of yards in the air as he had a teaspoon of the painkiller. Finally, Aunt Polly said to Tom that he need not take any more medicines. So finally அந்த ஸ்டோரியில் what did she learn? That she will not give medicines anymore. Complete the summary of the extract using appropriate words from the box given below. Tom Sawyer felt dejected as Becky teacher had stopped coming to school. His Aunt Polly was very concerned about his health condition, so he began to try various remedies on him. Tom became fed up with his aunt's brand of remedies and pretended to like the painkiller. He started to ask for it very often, but Tom used the medicines to mend the crack on the floor. One day, Tom gave the painkiller to his aunt's
cat Peter. The painkiller had an adverse effect on the cat and it started to jump around the room. Polly entered the room in time to see the cat throw a few somersets and sail through Kutikaranam through the open window. She found the teaspoon with a little painkiller sticking to it and knew that Tom had treated the cat with it. ஸோ அந்த டீஸ்பூன் வச்சு இந்த ஆன்ட்டி கண்டுபிடிச்சாப்புல டாம் வந்து அந்த கேட்டுக்கு அந்த பெயின் கில்லரை கொடுத்ததான். ஷி ரியலைஸ்ட் தட் வாட் வாஸ் க்ரூவல்ட்டி டு த கேட் ஷுட் பி த சேம் டு த பாய் டு. ஸோ அந்த கேட்டுக்கு அது எவ்வளோ குரூவலாக இருந்ததோ அப்படி தான் அந்த பையனுக்கு இருந்திருக்கும். அண்ட் ஸ்டாப்டு கிவிங் மெடிசன்ஸ் டு ஹிம். ஸோ அதிலிருந்து ஸ்டாப்டு கிவிங் மெடிசன் டு the little boy. In the story, we find a lot of American slang usage of English. இது அமெரிக்க ரைட்டர் எழுதுனதுனால நிறைய அமெரிக்கன் ஸ்லாங் இருந்தது. ஸோ யூ மென்ஷன் தட். ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஆர் த திங்ஸ் ஃபைனலி ஹிட் பான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபைனலி ஹிட் அப்பான். தேர் ஆரின்ட் எனிதிங் மீன் அபவுட் மீ. தேர் இஸ் நாட் anything mean about me. Did I don't know. அது எப்படின்னா indeed I don't know. Yes ma'am, that's I believe they do. Yes madam, that is I believe they do. She had a roasted bowl out of me. She had a roasted bowl out of me. Oh, go along with you ma'am. Oh, go along with you Tom. Complete the road mind map based on the inputs from the extract. So Tom became disturbed and dejected. She tried various types of remedies on him. One day Tom gave the painkiller to Aunt's cat Peter. Becky, teacher Tom's friend, had stopped coming to school. Aunt Polly was very concerned about Tom. Tom pretended to like the painkiller and asked for it very often. The incident that followed made his aunt realize what was cruelty to the boy and she stopped giving medicines to him. Thank you.